கனக சபையில் அதிக அளவுக்கு பக்தர்களை அனுமதிப்பது தொடர்பாக தற்போது நீதிமன்றம் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. விவரங்களுடன் ஈரானுடைய செய்தியாளர் மதன், விவரம் என்ன? தேவா, சிதம்பரம் நடராஜர் கோவிலில் கனக சபை மீது நின்று பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதி அளித்து பிறப்பிக்கப்பட்ட அரசாணை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் பல்வேறு வழக்குகள் தொடரப்பட்டது. கடந்த முறை இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது நடராஜர் கோவிலில் கனக சபை மீது ஏறி பக்தர்கள் தரிசனம் செய்ய எந்தெந்த நேரத்தில் அனுமதிக்கப்படுவர், எந்த நடைமுறை பின்பற்றப்படும் என்பது குறித்து ஒரு திட்டத்தை தாக்கல் செய்யப்படும் என்று பொது தீட்சித் தரப்பிலிருந்து ஒரு உறுதி அளிக்கப்பட்டது. இந்த வழக்குதான் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது பொது தீட்சித் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர், அதாவது கால பூஜைகளுக்கு இடையில் கனக சபையில் பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதி வழங்குவது என்று முடிவெடுத்துள்ளதாகவும் இதற்கு ஏதுவாக சாய்வு தள பாதை அமைக்க திட்டமிட்டப்படுவதாக தெரிவிக்கப்பட்டது. பொது தீட்சியுடைய இந்த தாக்கல் செய்யப்பட்ட இந்த மனுவுக்கு ஆட்சேபம் தெரிவித்து இந்து சமய அறநிலையத்துறை தரப்பில் ஒரு வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. அதாவது பக்தர்கள் சுவாமிக்கு எதிர்நிலையில் தரிசனம் செய்ய வேண்டும், அதை விடுத்து ஒரு ஓரத்தில் தரிசனம் செய்வது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ஒரு வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. இந்த இரண்டு வாதம் கேட்ட நீதிபதிகள் கோவில் திறந்திருக்கும் அந்த 11 மணி நேரத்தில் 6 கால பூஜைகள், பால் நெய்வேத்தியம் உள்ளிட்ட பிற பூஜைகள் 8 மணி நேரம் நடத்தப்படுவதாகவும் மீதமுள்ள 3 மணி நேரத்தில் அதிக எண்ணிக்கையில் பக்தர்கள் கனக சபை மீது நின்று தரிசனம் செய்ய ஏதுவாக ஒரே வழியில் சென்று வருவதை தவிர்த்து கூடுதல் வழி ஏற்படுத்த தொடர்பாக கட்டிடக்கலை வல்லுநருடன் ஆலோசித்து திட்டத்தை தாக்கல் செய்ய வேண்டும் என்று தற்போது பொது தீட்சத்துக்கு உத்தரவிடப்பட்டது. மேலும் இந்த வழக்கு விசாரணை மார்ச் 6ஆம் தேதி அறிவிக்கப்பட்டது. அதே சமயம் இந்த விவகாரம் தொடர்பாக இந்து சமய அறநிலையத்துறையும் தன்னுடைய கருத்துக்களை மறுவாக தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் தற்போது உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. தகவலுக்கு நன்றி மதன்.